ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? நானும் நன்றாக நலமுடன் இருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் கோவிலுக்கு செல்லலாமா, பெண்கள் வீட்டில் விளக்கேற்றலாமா, மேலும் பெண்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யலாம் என்பதை பற்றிய விரிவான தகவலை நாம் பார்க்க இருக்கிறோம். நான் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாலங்க ஒரு யூடியூபில் ஒரு பதிவை பார்த்தேன். அந்த பதிவை பார்த்ததற்கு பிறகுதான் இப்படி தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறார்களே என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இப்பொழுது இந்த பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முந்தைய காலகட்டத்தில் எல்லாம் மாதவிடாய் ஏற்படுகின்ற நேரத்தில் நம்முடைய அம்மா அப்பா அவங்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் ஒரு உலக்க போட்டு ஓரமாக போய் அந்த பெண்களை உட்கார வைத்து விடுவார்கள். அவ்வளோதான். அந்த 3 நாட்களுக்கு அவர்களுக்கு எந்தவித வேலையுமே சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு கொண்டு போய் சென்று கொடுப்பார்கள். அப்படித்தான் நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு முன்னால ஆதி காலத்தில் பெண்கள் எல்லோருமே, ஆண்கள் எல்லோருமே பெரிய பெரிய வீடுகள் கட்டி கொண்டு வாழ்ந்தது கிடையாது. எல்லோருமே காடுகளிலும் மலைகளிலும் மிருகங்களோடு சேர்ந்துதான் குகைகளில் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் உதிரத்தின் வாசனையானது வெளிப்படும் பொழுது அதனால் அதை முகர்ந்த விலங்குகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அவர்கள் குகைகளிலே பதுக்கி வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு விளக்க போட்டு உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அதையெல்லாம் குடும்பத்தினரே செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து மத கலாச்சாரம் என்பது அறிவியல் பூர்வமானது. நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னால் அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருந்தது என்பது எல்லோராலும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம்தான், இல்லையா? ஆனால் இப்போதுள்ள காலத்தில் கால மாற்றத்தின் காரணமாக எல்லா பெண்களுமே அந்த நேரங்களிலுமே பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியமும், வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியமும், வெளியில் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்பட்டதன் காரணமாக ஏன் கோவிலுக்கு கூட போகக்கூடாது என்கின்ற ஒரு கேள்விதான் எல்லாருடைய பெண்களுடைய மனதிலும் இருக்கிறது. உடலானது ஏதாவது ஒரு விதத்தில் கழிவுகளை வெளியேற்றி கொண்டே இருக்கிறது அல்லவா? நம்முடைய மயிர்காலிகளின் மூலமாக வியர்வை வெளியேறுகிறது. அதே போல காதுகளின் வழியாக அந்த கசடுகளும் வெளியேறுகிறது. மூக்கின் வழியாக சளி வெளியேறுகிறது. நம்ம காரி துப்பும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய எச்சில் மூலமாகவும் நாம் கழிவுகளை வெளியேற்றுகிறோம். அது மட்டும் அல்லாமல் சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே தீட்டு இல்லை என்கின்ற பொழுது, ஆனால் இந்த உதிரப்போக்கு மட்டும் ஏன் தீட்டு என்று கூறப்படுகிறது? தீட்டு என்று கூறப்படும் அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளேதான் நாம் எல்லாருமே 10 மாதங்கள் இருந்து வந்தோம். ஆகவே அந்த காலத்தில் எல்லாம் இல்லாத தீட்டு, புனிதம் என்று போற்றப்படக்கூடிய தீட்டு, இந்த உதிரப்போக்கு ஏற்படும் பொழுது மட்டும் ஏன் தீட்டு என்று பெண்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. நாம் முதலில் சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் கர்ப்பப்பையில் நீர்க்குடத்தில் தான் இருந்தோமே தவிர அது நீர்க்குடமே தவிர அது உதிரம் நிறைந்த, ரத்தம் நிறைந்த குடம் கிடையாது. ஆகவே அது தீட்டு கிடையாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கருட புராணத்தில் பிறப்பு தீட்டை பற்றியும் இறப்பு தீட்டை பற்றியும் மிகவும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. புராணங்களில் கூறப்பட்டுள்ளது உண்மை என்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதும் உண்மையே ஆகும். புராணங்கள் 18 புராணங்கள் அனைத்தும் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கையை நெறிப்படுத்தி கூறுவதுதான் புராணங்கள். மாதமும் ஒரு பெண்ணின் கருப்பையில் கருமுட்டை உற்பத்தி ஆகிறது. அந்த கருமுட்டை வெடித்து அது கழிவாக வெளியேறும் பொழுதுதான் அது உதிரமாக வெளியேறுகிறது அல்லவா? இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். சரி, இதற்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முதல் விஷயம் என்ன என்பதை பார்ப்போம். நம்பர் 1, சரிங்களா? கோவில் கருவறையில் நாம் சென்று வழிபாடு செய்த உடனேயே நம்முடைய மனமானது மிகவும் அமைதி அடைகிறது. இது எல்லோரும் ஒவ்வொருவரும் அனுபவித்த ஒரு விஷயமாகும். கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்பாடா மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது, கோயிலுக்கு போகாட்டி ஒரு மாதிரி இருக்குங்க என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அதற்கு உண்டான காரணம் என்ன என்றால் கருவறையில் மிகவும் அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நேர்மறை கதிர்களுடைய சக்தி மிகவும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த சக்தியை நம்முடைய உடல் கிரகிக்கும் பொழுது நம்முடைய மனம் அமைதி அடைகிறது. அவ்வளவுதான். இரண்டாவது குறிப்பு என்ன என்றால், இப்படி கருவறையிலிருந்து வெளிப்படும் நேர்மறை சக்தியானது நம்முடைய உடலில் உள்ள மூலாதார சக்கரத்தை தூண்டி அதை மேலெழும்ப செய்கிறது. இதுதான் அதனுடைய வேலை. இப்படி மூலாதார சக்கரம் தூண்டப்படும் பொழுதுதான் ஒருவன் தன் தவறை உணர்கிறான். நேர்வழி பாதையிலேயே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மீண்டும் 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 அவனுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி மேலெழும்பக்கூடிய வேலையை செய்வதுதான் இந்த நேர்மறை சக்தி. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் கருப்பையானது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், தன்னுடைய கழிவுகளை கீழ்நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது. இப்படி கீழ்நோக்கி தள்ளும் வேலையை அது செய்யும் பொழுது மேலே எழும்பக்கூடிய குண்டலினி சக்தியினால் அந்த கர்ப்பப்பையானது தன்னுடைய வேலையை முழுமையாக செய்யாமல் அந்த வேலையை செய்வதனால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது. இதனால் கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். குழந்தை பிறப்பது தாமதம் ஏற்படும். இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதவிலக்கின் போது கோவிலுக்கு உள்ளே பெண்கள் செல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது நான்காவது குறிப்பு என்ன என்பது நாம் அனைவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு கோவிலுக்கு உள்ளே கோவில் என்று சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்கள் எல்லாம் நிறைந்த இடம், சின்ன சின்ன சாமியெல்லாம் கோயில் சுற்றி இருக்கும். நடுவில் பெரிய அந்த மூலவர் இருப்பார் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கோவிலுக்கு உள்ளே ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு மூலையிலாவது கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது எந்த கோவிலுமே கிடையாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து கோவிலுக்கு உள்ளே சென்று நாம் மலம் கழிப்பது அல்லது சிறுநீர் கழிப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் ஒரு மிகப்பெரிய குற்றம்தான் மாதவிடாய் சமயங்களில் பெண்கள் கோவிலுக்கு உள்ளே செல்வது. இப்பொழுது உங்களுக்கு கோவிலுக்கு உள்ளே மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் உள்ளே செல்வது எவ்வளவு பெரிய தவறு என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த விஷயத்தை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் சகோதரிகளே. ஏனென்றால் உங்களுடைய சுதந்திரமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகவே எது சரி எது தவறு என்று சிந்தித்து பார்த்து முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமையானது எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சரியான முறையில் சிந்தித்து பார்த்து சரியான முடிவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியேனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து என்னை மகிழ்விக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற மற்ற பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.